வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இப்போ இந்த கேள்வி, தற்சோதனை தவத்துக்கு உதவுகிறதா, தவம் தற்சோதனைக்கு உதவுகிறதா? இந்த கேள்விக்கு நம்ம விளக்கம் பார்க்கலாம். முதல்ல தவம்னா என்ன, தற்சோதனை என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தவம் அப்படின்னா என்னென்னா, ஒன்றையும் நினையாமல் தன்னையும் மறவாமல் இருக்கும் நிலையே தவம். இந்த ஒன்றையும் நினையாமல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய மன அலைச்சூழல் விரைவை குறைச்சிக்கிட்டே வருது. அதாவது பீட்டாலேருந்து அல்ஃபா, தீட்டா, டெல்டான்னு மனதில் எழும் எண்ணங்களின் அளவை குறைச்சிட்டே வந்தோன்னா அதுதான் இந்த ஒன்றையும் நினையாமல் அப்படிங்கிறதுடைய ஒரு அர்த்தம். இப்போது தன்னையும் மறவாமல் இருப்பது. இப்போ நம்ம ஒன்றையுமே நினைக்கல, மன அலைச்சல் விரைவு குறைஞ்சி போச்சு, ஆனால் நம்மளை மறந்துட்டோன்னா அது தூக்கமாயிடுது. அப்படி இல்லாமல் இந்த மன அலைச்சூழல் விரைவு குறைஞ்ச நிலையில் விழிப்போடு இருந்தோன்னா அது தவம். இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முறையை கடைப்பிடிச்சாகணும். அதாவது மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு, விரைவை குறைக்கிறதுக்கு. இப்போ நமக்கு மகரிஷி குண்டலினி யோகம் கொடுக்குறாரு. அதாவது நம்ம உயிர் மேல் தவம். நம்ம உயிரை நம்ம உடலில் இருக்கக்கூடிய மையங்களிலே, ஆக்கினை மையமோ இல்லை துரியத்திலேயோ மனதை நிறுத்தி அந்த உயிரையே கவனிக்கும் பொழுது மன அலைச்சல் விரைவு குறையும். இது ஒரு டெக்னிக். இதுதான் தவம். தற்சோதனைனா என்ன, நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை நம்ம யாரோடதையோ பார்க்குற மாதிரி நம்மையே பார்த்துக்கிறது. அந்த குறைகளை நம்ம களைந்து நம்முடைய ஒரு மேம்பாட்டுக்கு, ஒரு ஆன்மீக மேம்பாடு, இதுக்காக உதவுறது தான் தற்சோதனை. அதாவது இது ஒரு சாட்சி பாவம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம யாரோ மாதிரி இருந்து பார்த்துக்கிறது, வெளியில் இருந்து பார்க்குற மாதிரி. அப்போ தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் நமக்கு நல்லா தெரியும். அதுதான் தற்சோதனை. இப்போ மகரிஷி என்ன சொல்கிறாரு, அகத்தவம். தவம்னா அகத்தவம், தற்சோதனைன்னா அகத்தாய்வு. இப்போது இந்த தவத்திற்கு தற்சோதனை உதவும், தற்சோதனைக்கு தவம் உதவும். இது ஒன்றுக்கு ஒன்று உதவியாக இருக்கும். எப்படின்னா, இப்போ தவம் பண்ணணுன்னா ஒன்றையும் நினையாமல் இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கணும்னா எண்ணங்கள் நிறைய வரக்கூடாது. இதுக்கு நமக்கு தற்சோதனையில் எண்ணம் ஆராய்தல், இந்த எண்ணத்துலலாம் முழுகாமல், ஆசை வயப்படாமல், கோபத்துக்கு ஆளாகாமல், கவலையில் முழுகாமல் நம்ம இருந்து நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்தோன்னா தவம் நல்லா வரும் நமக்கு. அதனால் தவத்துக்கு தற்சோதனை நல்ல உதவியாக இருக்கும். இப்போ தற்சோதனை பண்ணணுன்னா மனம் அமைதியாக இருந்தால் தான் நம்முடைய குறைகளை பற்றி நம்ம எப்போவுமே சிந்திக்க முடியும். நம்ம மன அலைச்சூழல் அதிகமாக இருக்கும்பொழுது அடுத்தவங்களை பற்றி தான் நினைப்போம், அடுத்தவங்களுடைய குறைகளை தான் நம்ம பெருசாக நினைப்போம். அப்போது இந்த தற்சோதனைக்கு மனம் அமைதியான நிலை வேணும். அதுக்கு இந்த தவம் உபயோகமாக இருக்கும். அப்போது நிச்சயமாக தவம் தற்சோதனைக்கு உதவும், தற்சோதனை தவத்திற்கு உதவும். இப்போ நம்ம முதல்ல எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, முதல்ல தவத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்படி தான் நமக்கு மகரிஷி கொடுத்துருக்காங்க. முதல்ல உடற்பயிற்சிக்கு அடுத்தது தவம். இந்த தவத்தில் நம்ம கொஞ்சமாக மன அமைதி வரும், ஆனால் அதுக்கு முயற்சி செஞ்சிட்டே இருப்போம். ஆனால் இந்த மனம் ஓரளவுக்கு அந்த அமைதிக்கு வரும்பொழுது தான் தற்சோதனை பண்ணணுங்கிற எண்ணமே வரும். அதனால தான் தவத்தோடு தற்சோதனையும் அப்படியே அகத்தாய்வு வகுப்பெல்லாமும் கொடுக்குறாங்க. அதனால் முதல்ல தவத்தில் ஆரம்பித்து அப்புறம் தற்சோதனைக்கு இது ஒன்றுக்கு ஒன்று உதவியாக வைத்துக்கொண்டு நாம் ரெண்டுத்துலேயுமே சிறந்து விளங்கினோன்னா நம்முடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக, அமைதியாக, ஆனந்தமாக அமையும் என்று கூறி விளக்கத்தை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.